வணக்கம். இன்றைக்கி நம்ம அடுப்பே இல்லாமல் சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான். ஹை ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கிற வேர்க்கடலையை வச்சு சுலபமாக ரெண்டே பொருளை வச்சு ஒரு சூப்பரான லட்டு தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம 1 கப் அளவுக்கு வேர்க்கடலையை தோல் நீக்கி எடுத்து வச்சுக்கணும். இதை நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த பக்குவத்தில் இருக்கணும். நம்ம நெக்ஸ்ட் டைம் போடுவோம், அதனால் கொரப்பாக அரைச்சி எடுத்து வந்துக்கோங்க. இதை அப்படியே ஒரு பாத்திரத்தை மாற்றிடலாம். இப்போ அதே மிக்ஸி ஜாரில் நம்ம வெல்லம் 1 கப் அளவு எடுத்துக்கலாம். எந்த கப்பால் வேர்க்கடலை எடுத்தீங்களோ அதே கப்பால் வெல்லமும் எடுத்துக்கோங்க. வெல்லம் இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு பக்குவமாக இருக்குது. இப்போ நம்ம அரைச்சி வச்ச அந்த வேர்க்கடலையும் இதிலே சேர்த்துருங்க. இப்போ ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து அரைக்கும்போது சூப்பராக எல்லாம் ஒன்று பட்டு வந்துடும். நமக்கு லட்டு பிடிக்க ஈஸியாக இருக்கும். இப்போ அரைச்சிட்டோம் பாருங்கள், எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக கிடச்சிருக்கு. நமக்கு வெல்லமும் வேர்க்கடலையும் ஒன்றா கலந்து வந்துருச்சு. இப்போ இதை நம்ம லட்டு பிடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இப்போ நம்ம நல்ல கைகளால் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க ஒரு வாட்டி. ஆல்ரெடி மிக்சியில் எல்லாம் ஒன்றா கலந்து தான் அரைச்சிருக்கு. இருந்தாலும் நம்ம கைகளாலேயும் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு லட்டு பிடிக்க வேண்டியது தான். இந்த ஸ்வீட் ரெசிபி பார்த்திங்கன்னா சமைக்கவே தெரியாத சின்ன குழந்தைங்க கூட ஈஸியாக செஞ்சு சாப்பிட முடியும். இப்படி நல்லா பிடிச்சிட்டு கைகளால் உருட்டி எடுத்துட்டோன்னா சூப்பரான ஹை ப்ரோட்டீன் மிகுந்த ஒரு வேர்க்கடலை லட்டு ரெடி ஆகிடும். இது செய்கிறது ரொம்ப 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 ஈஸி. பாருங்கள், எவ்வளோ நல்லாயிருக்கு, பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். சாப்பிடவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை செய்கிறது ரொம்ப ஈஸி. வெறும் 2 பொருளை வச்சு சூப்பராக செஞ்சிட்டோம். குழந்தைங்க ஸ்வீட் சாப்பிடணும்னு நினச்ச உடனே செஞ்சு கொடுத்துடலாம். இந்த ரெசிபி எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.